தொழிலில் நஷ்டமாயிடுச்சு, தொழிலில் லாபமே இல்லை, நல்லா போயிட்டு இருந்த தொழில் தான் திடீர்னு லாபம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் தொழில் தொடங்குனதுலேருந்தே நஷ்டம்தாம்மா, லாபத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்ல லாபம் வந்துச்சு, ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ நஷ்டமாயிடுச்சு அப்படிம்பாங்க. ஜாதகத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை நம்ம பார்ப்போம். தொழில் தொடங்கும்போது யோக தசை நடந்திருக்கலாம், அதன் பிறகு அவயோக தசை வரும்போது அல்லது அவங்களுக்கு சாதகம் இல்லாத காலகட்டம் வரும்போது அது தொழிலில் நஷ்டத்தை கொடுக்கலாம். இப்போ இந்த ஜாதகம் இருக்கே, இவங்களும் தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு தான் வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது இவ்வளவு பணம் லாபம் எடுக்கலாம் அப்படின்னு, ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு கடன் ஆயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, தொழிலில் வந்து நாங்கள் மறுபடியும் மேலே வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது, நமக்கான காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். எப்போவுமே சொல்லுவேன், இன்னைக்கே இப்போவே நாளைக்கே சரியாயிடும் போங்க அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. யாருக்குமே நீங்கள் மகான்கள்லாம் எடுத்து பாருங்கள், மகான்கள், அருளாளர்கள், இறைவன்கிட்ட வரம் வாங்கினவங்க எல்லாரும் பல காலம் பல ஆண்டுகள் தவம் பண்ணி தான் வரம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நாமளும் கொஞ்சமாவது பொறுமையாக இருக்கணும். அவங்களுக்கு நான் கொஞ்சம் இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள் சொன்னேன். அதில் நான் அவங்கள போக சொன்ன ஒரு கோவில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலமேக பெருமாள் கோவில், மாமணி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலம். நரசிம்மர், வீர நரசிம்மரை போய் நான் பார்க்க சொன்னேன். அங்கே 5 நரசிம்மரை நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான கோவில். எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கு அரசன் என்னுடை வாணால் அம்பினால் அரக்கர் வெறுக்கனை நெருக்கி அவர் உயர் செகுந்த வெம் அண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார் பாடிய மிக அற்புதமான திருத்தலம். அந்த கோவிலுக்கு போனால் இன்னும் உங்களுடைய சிறப்புகள்லாம் தெரியும். அதனுடைய தொடர்புடைய கோவில்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். நான் அவங்கள வீர நரசிம்மரை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப அற்புதமான திருத்தலம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த ஊர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அல்லது நீங்கள் தஞ்சாவூருக்கு போகும்போது நேரம் இருந்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.